மத ரீதியிலானன்னு சொன்னதுனால ஞாபகம் வருது. முனம்பம்னு ஒரு இடம், அது எர்ணாகுளம் கீழே வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம பார்த்தோம், இந்த வக்ஃப் போர்டு வந்து பல ஏக்கர் நிலங்களை வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிஸ் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக மேற்பட்ட கிறிஸ்துவ ஃபேமிலி. ஸோ இப்போ பார்த்தா அந்த இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அந்த கிறிஸ்டின் ஓட்ஸ் அப்படின்றது அங்கிருந்து அப்படியே பிஜேபிக்கு நீங்க ரிலீஜியஸா பார்க்க கூடாது. வக்ஃப் இஷ்யூ மூலமா கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த கிராமத்தையுமே வந்து இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாட பார்த்தாங்க. அப்போ வழக்கமா முனம்ப மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணுது, இஸ்லாமியர்கள் பக்கம் போய் நிற்கிறாங்க, ஜமாத் பக்கம் போய் நிற்கிறாங்க. வக்ஃப் வேணும், அந்த இடத்தெல்லாம் வக்ஃப் சட்டத்தை பண்ண முடியாதுன்னு. ஆனால் பாஜக என்ன பண்ணுது, தேசிய அளவிலேயே வக்ஃபுக்கு எதிராக பேசுது. வக்ஃப் வந்து சட்ட ரீதியாக பல சொத்துக்களை வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கு, ஏழை இஸ்லாமியர்களுடைய சொத்தையுமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு, இதில் திருத்தம் வேணும்னு சொன்ன ஒரே கட்சி பாஜக. அப்போ பாஜகவினுடைய கொள்கைக்குள்ள வருது எது, இந்த வக்ஃப் அப்படிங்கிறது விஷயம். அப்போ அந்த வக்ஃப்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு, மக்களுக்கு பாஜக அங்கே ஆதரவு தெரிவிக்குது. அப்போ அந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஒரு விஷயத்துக்கு புரிதலுக்கு வராங்க. கிறிஸ்துவர்கள் வர்சஸ் இஸ்லாமியர்கள்னு வரும்போது பாஜக தான் நம்ம கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமமே இன்னைக்கு அந்த இடத்துல பாஜக வெல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க முடியும். ஸோ இதை நான் மத அரசியலாக பார்க்கல. ஏன்னா வக்ஃப்ங்கிறது பாஜகவினுடைய நேஷனல் பாலிசியில் ஒன்று, அதில் சீர்திருத்தம் வேணும்னு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த இடத்துல கிறிஸ்துவர்கள் அப்படின்னு இல்லை. இப்போ அதே இடத்துல இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா பிஜேபி போய் நின்றுருக்கும்ல. இப்போ அதே இடத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா வக்ஃப் திருத்த சட்டம் வேணுங்கிறதுக்காக பிஜேபி போய் நின்றுருக்குல்ல. ஸோ இங்கே வந்து மத அரசியல் பண்ணலை அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வேணும். நீங்க